ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுவாரு. 2 நாள் சென்று வீட்டுக்கு வருவாரு. இந்த மீட்டர் இருக்குல்ல, தண்ணி மீட்டர், அதையும் அடைச்சிட்டு போயிருவாரு. இந்த இந்த கதவையும் அடைச்சிட்டு போயிருவாரு. 2018ல ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனுஷன். 2 அக்கா கூட பிறந்தவங்க. சித்தி மகனுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நீ விட்டுட்டு போவியான்னு சொல்லி என்னை அடி அடி அடிச்சாங்க. 2019 19ஆம் தேதி 3வது மாதம் கிளிசாக் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. இங்கே ஒரு வீடு, அவங்க ஒரு வீடு. சரி, என்னை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவங்க தூங்கிட்டாங்க. எப்பயும் போல தூங்கிட்டாங்க. தூங்கி ஏஞ்சி மணி 7 மணிக்கு சிசிடிவிலாம் செக் பண்ணுறாங்க. சிசிடிவியை செக் பண்ணிட்டு, பாரு எவனோ ஒருத்தன் இறங்கியிருக்கான், யார் இவன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலேயே அப்படி அடி அடின்னு அடிச்சாங்க. சிசிடிவி யார் வந்தது? எவனுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லா சிசிடிவி இருக்கு, எவனுமே இல்ல. வந்துட்டாங்க சொல்லி அப்ப வீடியோஸ்ல இருக்குமே, அவர் அது ஒண்ணுமே இல்ல. அவன் ஏஞ்சிட்டோட அத என்ன என்ன கன்றாவியா பார்த்தானா அப்படி போட்டு அடிக்கிறான். என்கிட்ட ஒண்ணுமே காட்டவே இல்ல. அப்படி போட்டு அடிக்கிறான். ஏன் என்னை எழுப்பல, ஏன் என்னை தூங்க விட்ட சொல்லி அப்படி அடிச்சு நான் வீட்டுல அப்படி கத்துறேன். வீட்டுல உள்ளவங்களாம் யாராவது சுத்தி இருக்கிறவங்களாம் வந்துருவாங்கன்னு சொல்லி என்னை கூட்டு போயிட்டான். மரியா ஜெயா வீட்டுல, என்னோட மதர் வீட்டில் அந்த இடத்துல வந்து அயன் பாக்ஸ் இருந்துச்சு. வீட்டில் அயன் பாக்ஸை வந்து தலையில் அடித்து கராத்தம் 11 தையல், ஆம்பரு காலில் அடித்து இனிய நாள் வரைக்கும் பிளேட்டு இருக்கு. ஓகே, ஸோ எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்னோட மதர்கிட்ட உதவி கேட்டேன். நீங்கள் ஃபோன் அடிங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிங்க, ஆம்புலன்ஸுக்கு போயிட்டு நான் இது பண்ணுறேன். அடிக்கும்போது வீட்டில் யாருமே தடுப்பாங்க. ஆனால் அவ்வளவும் அந்த ஆள் அக்ரெசிவாக இருக்கிறனால அவ்வளோங்க இது அடி அடின்னு அடித்து கீழெல்லாம் ரத்தமாக போகுது. அந்த வீட்டிலேருந்து 2019 அந்த வீட்டிலேருந்து நான் வெளியாக வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக தான் நான் வெளியாகினேன். ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியாகி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறேன். அவர் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வராரு. அதாவது எங்கள் மாமியார், நல்ல வேலை எங்கள் மாமியார் உதவி செஞ்சாங்க. அந்த டைமில் 9:09க்கு ஃபோன் அடித்து வர வச்சு ஆம்புலன்ஸ் மூலமாக கூட்டு போயிட்டு, ஏன் அதை அனுப்பி விட்டுருக்கீங்கன்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டு தேடிக்கிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் சுங்கப்டானிக்கு தேடிக்கிட்டு வராங்க. நான் எல்லா விஷயத்தையும் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். டாக்டர் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த தலையிலலாம் இது அடிச்சிருக்காங்க, இதில் இங்கே அடிச்சிருக்காங்க, என்னால் கிரா பண்ண முடியலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வரான், அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வரான். வந்துட்டு டாக்டர் கிட்ட சண்டை போகிறான். இந்த ஹாஸ்பிட்டலில் என் பொண்டாட்டியை நல்லா வச்சு பார்க்காது, நான் என் பொண்டாட்டியை ஸ்வஸ்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வெளியாக சொல்கிறான். நான் இப்படின்னு செஞ்சு டாக்டர்கிட்ட என்னை அனுப்பாதீங்கன்னு கெஞ்சினேன். என்னோட செய்கையை அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் போலீஸ்க்கு ஃபோன் அடித்தார். போலீஸ் வர வச்சு, எதுவாக இருந்தாலும் உன்னோட ஒய்ஃபு கியூர் பண்ணிவிட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு விட்டு போ அப்படின்ட்டு போலீஸை சொன்னாங்க. 2 நாள் சென்று ஃபோட்டோலாம் எடுத்து போலீஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்தாங்க. திருப்பட்டியும் ஆக்சுவலி அங்கே இருக்கிற வஜிக்கன் வந்து பெண்களுக்குன்னு தனியான ஒரு இடம்லாம் இல்லை. பெண்களை இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு அந்த இடத்துல இல்லை. என்னைய வந்து திருப்பட்டியும் வந்து பஜிக்கன் ஓராங் தூவா அந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. வீடவங்கள 1 மாதம் இருந்தேன். அந்த இடம் வந்து என் கால் இப்படி இருக்குது, தலை இருக்குது, என்னால் கிரா பண்ண முடியாது. அந்த கபஜிக்கன் வந்து லோக்காப்புன்னு சொல்லுவாங்க. எஸ், கபஜிக்கன் உள்ள லோக்காப் இருக்கும். அந்த லோக்காப் உள்ள தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் என்னால் எங்கேயும் போக முடியாது. பெட்டிலேயே வச்சு தான் குளிப்பாட்டுவாங்க. மலம் போடுறது எல்லாம் வந்து எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த அந்த இடத்துல தான் என்னை வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களை என்னால் கூட்டு போக முடியல. நான் வெளியாகுனது எல்லாம் வந்து மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த டைமில் என்னால் கூட்டு போக முடியாது. ஏன்னா நான் ஆம்புலன்ஸ் தான் வெளியாகணும். ஸோ நான் ஒரு மாதம் நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அந்த டைமில் வந்து பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு, அம்மா வாமா வீட்டுக்கு போகலாம், ஐயா பொறுமையாக இருங்க. அவங்கள்ட்ட நான் அதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. அவங்கள்ட்ட நான் அழுந்து பாசம் தான் பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறோமேன்னு அவ்வளோ தாண்டி நான் வந்திருக்கேன். அவங்கள்ட்ட நான் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடிச்சு, பொறுமையாக இருங்க, அம்மா வந்து உங்களை நான் கூட்டு போவேன், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். பையனுக்கு அந்த டைம் வந்து 8 வயசு. அந்த இடத்துல ஒரு மாதமோ 2 மாதமோ இருந்தேன். 1 மாதம் இருந்தேன். அதுக்கண்ணாண்ட
என்னோட அக்கா, 2வது அக்கா.